இந்த தேங்காயை உடைக்கிறது, மாங்காயை உடைக்கிறது, 1008 தேங்காய், இதெல்லாம் யாரு கத்து கொடுத்தா, எங்கேருந்து வளர்ந்ததுன்னு தெரியல. அதனாலதான் இந்த காலத்து பிள்ளைகள் இந்த கேள்வி எல்லாம் கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சாஸ்திரத்துல 108 தேங்காயை உடைச்சா காரியம் நடக்கும்னு சொல்லி இருக்கா நான் ஒத்துக்கிறேன். எந்த சாஸ்திரத்திலயும் இல்ல. தெரிஞ்சுக்கிட்டியா? அதே சமயத்துல பரிகாரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜாதக சாஸ்திரம். தெரிஞ்சுக்கிட்டியா? எங்க தாத்தா ஜாதகக்காரரா இருந்தார். இந்த பரிகாரம் பண்றது, கிழக்காக இந்த விளக்கு ஏத்து, மேற்காக அந்த விளக்கு ஏத்து. விளக்குங்கிறது எல்லா பக்கமும் ஜோதி இருக்கு. அது என்ன கிழக்கா ஏத்துறது மேற்கா ஏத்துறது? விளக்கு ஏற்ற வேண்டும், ஏனெனில் மங்களகரம். அதோடு நிறுத்திக்கணுமே ஒழிய. தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறீங்களே? அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. இதுக்கு பரிகாரம் பண்ணு, அதுக்கு ஷேர்ஃபுல் பிளவுஸ் பீஸ் அவருக்கு வாங்கிட்டா அவர் என்ன பிளவுஸ் பீஸ் வச்சு அவர் பண்ணுவார்? முதல்ல அவர் தைச்சுக்கணும். அதுக்கு நீங்க டெய்லர் பேரையும் எழுதி கொடுத்துருங்க அவருக்கு. கடைசி இந்த பிளவுஸ் பீஸ் நம்ம கைக்கு தான் வரப்போகுது. சும்மா பேருக்கு வாங்கி தரோம். அதனால இந்த விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் நம்ம மூட நம்பிக்கை விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, பக்தி வளரும். நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். நீ எல்லாம் ஒரு ஜோசியன், உனக்கெல்லாம் ஒரு பட்டா.